ப்ரோ யாரா நீ? யார் இது? கை ப்ரோ யார் இது? வெளியே வா ப்ரோ. உடம்புங்க ப்ரோ. இல்ல ப்ரோ போ ப்ரோ. இந்த இடத்துல நின்னுட்டேனா பாருங்க. பேசுங்க பாருங்க. சுத்தமா 360ல காமிக்கிறேன். எப்படி ப்ரோ இருந்துச்சு? கண்ணு கருப்பு இருக்கு ப்ரோ. மாரியா வாய் கிழிஞ்ச மாதிரி இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ உடம்புங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. அங்க யாரா நீ? உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல ப்ரோ எனக்கு என்ன தெரியல. என்ன ப்ரோ? எங்க? அங்க பாத்து அங்க ப்ரோ மூஞ்சி கொடூரமா இருக்கு ப்ரோ. ப்ரோ மனுஷனா பையா ப்ரோ. ஐயோ தனியா போவாதீங்க. அங்க உங்க இடத்துக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பாத்துறேன். வெளியே வாங்க. அந்த மரத்துல இருந்து வெளியே வாங்க. ப்ரோ வெளியே வா. மரத்து மேல நின்றுதாங்களா? இப்போ பின்னாடி நின்றுட்டு தான் ப்ரோ. யாரு? ஹலோ கைஸ், வெல்கம் டு எட்டர் வீடியோ போட்டு எப்படியும் ஒரு 22 டேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் இதுக்கு இவ்வளோ லேட்டாலாம் வீடியோ போட்டதில்லை. ஒரு 2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர்ஸ் க்ளோஸ் டு ட்ராவல் பண்ணியிருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 ஷூட் போனோம். ரெண்டுமே அட்ட ஃப்ளாப் ஆச்சு. போன இடம் எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை, இன்ட்ரோடர்ஸால் பிரச்சனை, வெளியே இருக்கவங்களால் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனையாச்சு. அதனால தான் ஒரு மாதிரி அந்த இதில் சுத்தமாக வந்து வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு கைஸ். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி 2 இடத்துல ஷூட் வந்து கேன்சல் ஆச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுதான் நடந்தது. அதனால தான் வீடியோ எடுக்கிற இதுவே இல்லை எங்களுக்கு. அதுவும் தாண்டி நாங்கள் இப்போ வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த இடத்தோட ஸ்டோரி என்ன கைஸ், அப்போ வந்து சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சைக்கோ மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ஆக்சுவலாக வந்து ஒரு ½ அன் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணுவோம், எதனா சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வெளியே இங்கே ஹியூமன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அது இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து வீடியோவே எடுக்க போவோம். கேமரா ஃபிட் பண்ணுறதுக்குள்ள நிறைய சவுண்டு. ஆமாம். இப்போ கூட நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம், எங்கள் பின்னாடி சவுண்டு வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கு. பண்ணுற மாதிரி சவுண்ட் இருக்குது. பேசி யாரும் நடக்கிறாங்க உங்களை சுற்றி. உங்களுக்கு கேட்குதா இல்லையா தெரியல. இது வந்து ஒரு மர்மமான ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். இங்கே வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னா, இங்கே வந்து நிறைய அமானுஷ்யத்தையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய கற்பூரவத்தையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து ஒரு இறந்து போன பாடி எடுத்திருக்காங்க. அவரோட கழுத்தில் வந்து ஏதோ ஒரு பைட் மார்க்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பைட் மார்க்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யாரோ கடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சவுண்டு வருது, உங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஆல்ரெடி இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி கைஸ், நான் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயினால் எங்களால் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இதுக்கு மேலே இன்னும் 2 பில்டிங் இருக்குது. 2 பில்டிங்க்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சாண்ட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இப்போ வந்து டைம் கரெக்டாக ஒரு 11 o'clock ஆகுது. மார்னிங் 5 o'clock வரைக்கும் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே ஷூட் பண்ண கூட நம்ம இதில் பார்த்தோம்ல ப்ரோ. இது ப்ரோ ஒரு பையில் சாக்கு பையில் போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா இல்லையா, ஒரு முயல் சம்திங் பண்ணி தான் ப்ரோ இருந்தது. பண்ணி மாதிரி தான் இருந்தது. இல்லை அதெல்லாம் காட்ட முடியாது ப்ரோ. அதுதான் அகேன்ஸ்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும். அதான் பார்த்தல ப்ரோ. கைஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், போன வாட்டி வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி நாங்கள் அனிமலோட காக்கஸ்லாம் எடுத்திருப்போம். ஆனால் வந்து அதெல்லாம் எங்களால் காட்ட முடியாது. ஆனால் வந்து அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. என்ன நடக்குது, இங்கே யார் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வாட்டி எங்களுக்கு கோஸ்ட்டும் கேப்சர் ஆச்சு, ஒரு சைக்கோவும் கேப்சர் ஆனோம். ஆமாம், அதே இடத்துக்கு தான் திருப்பி வந்திருக்கோம். லாஸ்ட் டைமே வந்து கேப்சர் பண்ணும்போது ஒரு மாதிரி கையெல்லாம் உடஞ்சி காலெல்லாம் உடஞ்சி. ஏன்னா அவன் நடந்ததே வந்து அப்படி தான் நடந்து போனான். எலும்பு உடஞ்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் ப்ரோ, ஜாயின் ஆகிடும். அது மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு கைஸ். அந்த பைட் மார்க்ஸும் வந்து க்ளோஸ் டு அனிமல் பைட் மார்க்ஸ் மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சைக்கோ தான் வந்து அந்த ஆளை வந்து கடிச்சு கொண்டுட்டதாகவும் சொல்கிறாங்க. இங்கே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 7 hours வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கே வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு உருவம் இருக்குது. ஒன்று வந்து கோஸ்ட் இருக்கும், இல்லாட்டி வந்து சைக்கோ இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஆத்மாவை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அதே இடத்துக்கு தான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்.
ஓகே நான் இதுக்கு மேலே பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டக்கு டக்குன்னு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பிக்கலாம். ஓகே லெட்ஸ் கோ. என்ன ப்ரோ அது ஜின்னா கூட இருக்காங்க ப்ரோ, தெரியல ப்ரோ. கீழே பாருங்க ப்ரோ. சரி இங்கே பாருங்க, இங்கே கூட மேலே இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அதுக்கப்புறம் மேலே பாருங்க ப்ரோ. இது ஃபுல்லாக முள்ளு செடி கைஸ். இங்கே பாருங்க எப்படி மேலே எப்படி பாருங்க மேலே ப்ரோ, இருக்கும் எப்படி தெரியல. ஒரு ஆக்டிவ்ல அங்கே பாருங்க, அங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்குது ப்ரோ. ஜின்னா தெரியல ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. எஸ் ப்ரோ. கைஸ் உள்ளவே இன்னும் போக ஆரம்பிக்கல. ஏதோ சத்தம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம். மேலே பார்த்த உடனே இந்த மாதிரி இது இருக்குது. சரியான பெருசு ப்ரோ, செம்ம பெருசு ப்ரோ. வீடியோவில் யாரு சவுண்ட் வந்தது? அதான் நாய் குலைக்குது. நாய் குலைக்கிற சவுண்ட் கே. வாங்க ப்ரோ ஸ்பீக் ப்ரோ, பார்த்து வாங்க ப்ரோ. யாரு? எதுவுமே சொல்கிறேன் ப்ரோ. சுற்றி எங்களை சுற்றி சவுண்ட் கேட்டே கண்டிப்பாக இருக்கு. இந்த ஃபாரஸ்ட்டில் ஜின்னருக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ப்ரோ 2 பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. புரியுது ப்ரோ. அந்த மரத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே செக் பண்ணும் ப்ரோ, நம்ம மேலே என்ன இருக்கான்னு. இன்னும் எத்தனை மரத்தில் என்ன பாம்பு இருக்குன்னு தெரியல வாங்க. ஸ்டார்டிங்லேயே முள்ளு ப்ரோ. இது எதுவுமே எந்த ஒரு மரமே மிக்சடே இல்லை ப்ரோ. யாரு? எல்லாமே இதான் ப்ரோ, முள்ளு தான் ப்ரோ. ரைட் எங்களை சுற்றி சவுண்ட் கேட்குது. நாய் குலைக்கிறது கேட்குது உங்களுக்கு. இந்த இடத்துல இதெல்லாம் வேறு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. குள்ள நரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஜாக்கல்ஸ், அதெல்லாம் வேறு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. யாரு? அவனுக்கு கேட்குது ப்ரோ. நீ சண்டிப்பாக அவனுக்கு கேட்குது ப்ரோ. மனுஷன் யாரா இருக்கீங்களா இந்த இடத்துல? ப்ரோ இல்லை ப்ரோ, இன்னொரும் நம்ம இங்கே வந்து பார்த்துருப்போம். போன டைம் பார்த்து பார்த்தீங்களா? சவுண்ட் வந்தது ப்ரோ. சவுண்டு கேட்குது ப்ரோ. பக்கத்தில் தான் ப்ரோ, கணக்கு தெரியல ப்ரோ. ரைட் எங்களை சுற்றி சவுண்ட் கேட்குது. ஆனால் எவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரியல. அவனை இது வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் பாம்பு அந்த மாதிரி ஜாக்கல்ஸ் அந்த மாதிரி சவுண்ட் தான் கேட்குதே தவிர, காட்டு நாய் அந்த மாதிரி சவுண்ட் தான் கேட்குதே தவிர அவன் சவுண்ட் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க, வரும்போதே எங்களை ஒரு பாம்பு வெல்கம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுவும் எங்கள் மரத்து மேலே இருக்குது. இன்ட்ரோ கொடுத்து மேலே ப்ரோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு மேலே விழுந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ப்ரோ. வாங்க. ஹலோ, யாரா இருக்கீங்களா ப்ரோ? சவுண்ட் வருது, கேட்குதுங்களா? கேட்குது ப்ரோ. இங்கே கேட்குதுங்க. எல்லா மரத்துலையும் எல்லாமே பாம்பு இருக்க மாதிரி கேஸ் இருக்குது. அந்த இதுவே அப்படி தான் இருக்குது. யாரு? எஸ் ப்ரோ. என்ன ப்ரோ? சவுண்ட் வருது. யாரா இருந்தா எங்க முன்னாடி வரலாம். உங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு வேணுமா? இங்க யாரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எங்க முன்னாடி வர முடியுமா? பாம்பு பத்தலாம் கீழே இருக்கு ப்ரோ. பாருங்க ப்ரோ, பாம்பு பத்து ப்ரோ, உடஞ்சிருக்கு ப்ரோ. எங்க முன்னாடி வர முடியுமா ப்ரோ? தெரியுது ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ, இருங்க, அங்கே தான் சவுண்ட் வருது ப்ரோ. ப்ரோ அங்கெல்லாம் வேணாம் ப்ரோ, போவேணாம் ப்ரோ. இருங்க, வாங்க கூட வாங்க ப்ரோ. வரான் ப்ரோ. ப்ரோ ஆட்டம் கட்டுற ப்ரோ. ஓடுறாங்க தானே யாரோ? சத்தியமாக ஓடுறான் ப்ரோ, கண்டுக்கு மட்டும் தெரியல ப்ரோ. ஏன்னா மரத்து மேலே இருக்கீங்களா? முள்ளு கைஸ் ஃபுல்லாக மேக்ஸிமம் மரத்து மேலே ஏற முடியாது, நடக்கவே முடியல எங்களால். எஸ் ப்ரோ. இங்கே வந்து வெளியே பார்த்து நல்லது ப்ரோ. இங்கே இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்கணும் ப்ரோ. இருங்க இப்போ தானே வந்து. ஆனால் இங்கே இருங்க, இதுக்குள்ள ப்ரோ கன்ஃபார்ம் இருக்கான். சத்தியமாக சொல்லுங்கள், இதுக்குள்ள ப்ரோ இருக்கான். எப்படி ப்ரோ? ஆனால் முள்ளு எப்படி ப்ரோ? பாம்பு உள்ள அப்படி அசால்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. தெரியல ப்ரோ, எனக்கே தெரியல ப்ரோ. சவுண்ட் வந்தது. வாங்க ப்ரோ, நம்ம பேசி இது பண்ணுறோம் ப்ரோ. வாங்க. எல்லா இடத்துலையும் ப்ரோ கைஸ் முள்ளு இருக்குது ஃபுல்லாக. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, சவுண்டு கைஸ் கேட்டுதா உங்களுக்கு? கைஸ் உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சவுண்டு. யாரு? எஸ் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ மேலே இங்கே இருக்க, சுற்றி வண்டிக்கு ப்ரோ. மேலே முள்ளு ப்ரோ. வாங்க ப்ரோ கூடயே வாங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் வாங்க ப்ரோ. இப்போ இந்த இடத்துல யாரோ சவுண்ட் போட்டீங்க. என் முன்னாடி எதனா வர முடியுமா? இந்த இடத்துல யாரோ சவுண்ட் போட்டீங்க தானே? ஐயோ ப்ரோ. யாரு ப்ரோ? அங்கே நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இங்கே ப்ரோ, ப்ரோ இங்கே தான் சவுண்ட் வந்தது ப்ரோ. யாரு? ப்ரோ 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 கைஸ் அங்கே பாருங்க யாரோ ஓடுறாங்க தெரியுதா? கைஸ் கைஸ் பாருங்க ஓடுறாங்க தெரியுதா இல்லையா உங்களுக்கு? கைஸ் தொடர்ந்து நாய் கத்திட்டே இருக்கு. நாய் குடிச்சிட்டே இருக்கு ப்ரோ. வினேஷ் ப்ரோ கால் கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. இது இன்ட்ரோ கொடுக்கும் சவுண்ட் கேட்கல ப்ரோ. நல்லா கவனிச்சிங்களா ப்ரோ? கேட்டேன். இந்த முள்ளு பாருங்க ப்ரோ, இது முடியுமா இருக்கு ப்ரோ முள்ளு. யாரனா இருந்தா இங்க முன்னாடி வரலாம். என்ன ப்ரோ?
என்ன ப்ரோ வினேஷ் ப்ரோ மரத்துக்கிட்ட நிறைய பார்த்தேன் ப்ரோ. யாரு ப்ரோ அங்க ப்ரோ அங்க வேணாம் இருங்க ப்ரோ எட்டி பார்த்தா மரம் ப்ரோ பக்கத்துல வேணாம் ப்ரோ. யாரு இந்த மரத்துக்கு பின்னாடி யார் இருக்கா ப்ரோ இருங்க என்ன ப்ரோ லாஸ்ட்டாக பார்த்துற மாதிரி ஆள் இல்லை ப்ரோ. ப்ரோ மூஞ்சி கொடூரமாக இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு ப்ரோ கண்ணுலாம் கருப்பாக இருந்துச்சு ப்ரோ. மாதிரியா வாய் கிழிஞ்ச மாதிரி இருக்கு ப்ரோ. அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. ஒரு செகண்ட் போய் சொல்ல ப்ரோ இதில் கேட்ச் பண்ணல ப்ரோ. கேக்குதா கவர் பண்ணீங்களா அதில் ப்ரோ இப்படி திரும்பிட்டு பார்க்க ஒரு செகண்டில் பார்த்துட்டு டக்குனு உள்ள போயிட்டான் ப்ரோ. நான் மரத்துக்கிட்டேன் ப்ரோ. இந்த மரத்துக்கு பின்னாடி யாருன்னா இருக்கீங்களா ப்ரோ பக்கத்தில் போவேணா ப்ரோ. இருங்க ப்ரோ மேலே பாம்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. மரத்துக்கு மேலே வச்சு நம்ம வேணாம் ப்ரோ போவேணா ப்ரோ. என்ன இருக்குன்னு தெரியல ப்ரோ. இருங்க இல்லை ப்ரோ சத்தியமா ப்ரோ வினேஷ் ப்ரோ இங்கே தான் ப்ரோ பார்த்தேன். யூஸ்வலாக ப்ரோ இல்லை ப்ரோ இங்கே எதுவும் இல்லை ப்ரோ. ஒரு வருஷம் எப்படி ப்ரோ என்ன ப்ரோ ஏன் கிட்ட தான் தெரியுதா என்ன ப்ரோ எங்க அங்கே பார்த்தேன் அங்கே ப்ரோ இங்கே ப்ரோ எங்க ப்ரோ மாதிரி பறந்து போன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. யாரு ப்ரோ மனுஷனா பையா ப்ரோ. ஐயோ யாரு ஷூ என்ன இருக்கீங்களா வினேஷ் ப்ரோ என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு. இருங்க யாரு ப்ரோ ஒரு மாதிரியா அலையுது ப்ரோ. இங்கே இப்படி பறந்து போன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஒரு செகண்ட் இப்படி இந்த மரத்துட்டு ஜம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சத்தியம் சார் வினேஷ் ப்ரோ வெயிட்ல ப்ரோ இப்போ கிடைச்சு ப்ரோ. நீங்க இப்படி பாத்தீங்க லைட்டா பாத்தீங்க சவுண்ட் நினைக்கிறேன். சவுண்ட் இன்னும் போன மாதிரி இருந்துச்சு. ஆமா இப்போ யாரோ இங்க ஓடுனீங்க யாரு மரத்துக்கு என்ன யாரோ ஓடுனீங்களே இப்போ யாரு வினேஷ் ப்ரோ இருங்க கண்ணு சத்தியமா ப்ரோ நைட் விஷயம் தான் ப்ரோ. கொஞ்சம் கண்ணு தெரியல ப்ரோ. எதுவுமே தெரியல ப்ரோ எனக்கு வெளிச்சு ப்ரோ. மேலேருந்து என்ன விழுவுன்னு தெரியாம இருக்கு ப்ரோ. அட்ட நீங்கள் வேறு மேலே பயன்படுத்தாதீங்க ப்ரோ. பாம்பு பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வேறு ப்ரோ வினேஷ் ப்ரோ என்ன ப்ரோ ரொம்ப முள்ள அதிகமாக இருக்கு ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ இங்கே இங்கே மார்னிங் ஓட கூட முடியாது ப்ரோ. சரௌண்டிங் செக் பண்ணிக்கலாம் இருங்க ப்ரோ. யாரும் இருக்காங்களான்னு சத்தியமா ப்ரோ. ஆனால் இருக்காங்க இந்த இடத்துல யாரும் சவுண்ட் போட்டீங்க யார் சவுண்ட் போட்டீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? போன டைம் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டப்போ அவன் எதுவுமே ஆன்சர் பண்ணல ப்ரோ. நான் வரது இங்க பிடிக்கலையா சவுட் பையன் ப்ரோ. அவன் சைக்கோ ப்ரோ. மாறு எங்கே போறங்க ப்ரோ. ஒரு மாதிரி ஜம்ப் பண்ண ஒண்ண மாதிரி ப்ரோ. பறந்து போன மாதிரி நான் இங்க மரத்துட்டு ஒரு மொத்தம் அவ்வளவு ஃபாஸ்ட் ஜம்ப் பண்ணா ப்ரோ. நான் இங்க வரது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு என்ன தேவையா? உங்களுக்கு என்ன சாப்பிட வேணுமா? எல்லாத்தையும் நீங்க கேட்டிட்டீங்க ப்ரோ. போன இதுல கேட்டிட்டீங்க ப்ரோ. அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல ப்ரோ. உங்களுக்கு என்ன சாப்பிட வேணுமா? கல் ரெடி எடுத்து வச்சுங்க ப்ரோ. வினேஷ் ப்ரோ நான் சத்தியமா சொல்றேன் ப்ரோ. பக்கத்துல இருந்து அடிச்சு உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்னா நான் கொண்டு வந்து தரேன். உங்களுக்கு என்ன சாப்பிட வேணுமா? ப்ரோ சுத்தமாக சவுண்டே இல்லை. எந்த ஆன்சருமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன சாப்பிட வேணுமா? நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலாம் எங்கள் முன்னாடி வாங்க. என்ன ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ கவர் கேப்சர் பண்ணீங்களா இல்லையா அதில்? இல்லை ப்ரோ நான் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி வெளிச்சத்துல போகிறான். இப்படி கேமரா காட்டிட்டு இருக்கும்போது அவன் எதுவும் போக மாட்டேங்கிறான் ப்ரோ. என் முன்னாடி வர முடியுமா ப்ரோ? நீங்கள் எங்கே வெளிச்சம் நீங்கள் எங்கே காட்டுறீங்களோ அவன் அங்கே இல்லை. வெளிச்சம் எங்கே கம்மியாக இருக்கும் அதில் தான் நான் ஃபுல்லாக இதாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் நிஜமாக போய் சொல்ல ப்ரோ. உங்களுக்கு என்ன சாப்பிட வேணுமா? எதனா ஒரு அறிகுறி கொடுங்க நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு. முன்னாடி வர முடியுமா? நீங்கள் அங்கே அடிச்சுட்டு இருக்கும்போது எங்கே அப்போ இருட்டு இருக்கும் அங்கேயும் பாருங்களேன் ப்ரோ. சத்தியம் போய் சொல்ல ப்ரோ. அவன் அங்கே தான் ப்ரோ ஓடின மாதிரி இருந்துச்சு. ஏன்னு தெரியல. பயத்திலையா இல்லை வந்து இது மாதிரி ஒரு இல்லை வந்து சூட்லையா இல்லை பயத்திலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பயங்கரமாக வேத்து ஊற்றுது ப்ரோ. அங்கே தான் ஆப்போசிட் தான் ஒன்று இருக்கு ப்ரோ. யார் இது? வினேஷ் ப்ரோ நிப்பாடுங்க ப்ரோ. கேமரா இரு நான் சொல்கிறேன். இன்னும் ரூம் ப்ரோ. இது இல்லை ப்ரோ இன்னும் நம்ம கடைசி சாப்பிட்றோம் இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ ஃபர்ஸ்ட் வாட்டி நானே பார்க்குறேன் ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ. நான் போன டைம் அந்த மாதிரி உருவம் இல்லை ப்ரோ. இது இல்லை நிறைய சைக்கோ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எங்களை பயமுறுத்தாது. உனக்கு என்ன வேணா எங்கள் முன்னாடி வா ப்ரோ. வேணாம் ப்ரோ சத்தியம் சொல்லுங்க. எங்கள் முன்னாடி வா தயவு செஞ்சு முன்னாடி வா. பிடிச்சிங்க ஆனால் இந்த மரத்துக்கு வேணா அப்படி நிற்கிறான். அந்த மரத்துக்கு பின்னாடி யாரோ இருக்கீங்க. யாரு? நான் பார்த்துட்டேன். வெளியே வாங்க. அந்த மரத்துலேருந்து வெளியே வாங்க ப்ரோ. நான் சொல்லுவேன் நம்பவே ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்களா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ இது? ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. தெரியுது ப்ரோ. ப்ரோ பாருங்க ப்ரோ. ஃபோக்கஸ் பாருங்க அப்படியே இருக்கு. நான் எதுவுமே டச் பண்ணல. அந்த இடத்துல யாரும் இருக்காங்க. கண்ணை பாருங்க ப்ரோ. ஃபோன் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கு. யாரும் வெளியே அந்த மரத்தில் யாரும் இருக்கீங்க. வெளியே வாங்க. ஏய் நான் உன்னை பார்த்துட்டா. வெளியே வாடா. உனக்கு என்ன வேணுமா? பார்த்துட்டு ப்ரோ. ப்ரோ வாங்க பாருங்க. யார் அந்த மரத்துக்கு பின்னாடி?
வினோத் ப்ரோ என்ன ப்ரோ யாரா நீ வினோத் ப்ரோ பின்னாடி வாங்க ப்ரோ நம்ம மரத்துக்கு பின்னாடி இருக்க யாரு கைஸ் அங்க பாருங்க ப்ரோ வெளிய வா கைஸ் அங்க பாருங்க ப்ரோ அங்க எவ்வளவு பெரிய மூஞ்சி ப்ரோ ரத்தம் ப்ரோ அது ஃபுல்லா ரத்தம் இருக்கு ப்ரோ உங்களுக்கு என்ன வேணும் கைஸ் அங்க பாருங்க ப்ரோ வெளிய வா கைஸ் அங்க பாருங்க ப்ரோ அங்க எவ்வளவு பெரிய மூஞ்சி ப்ரோ ரத்தம் ப்ரோ அது ஃபுல்லா ரத்தம் இருக்கு ப்ரோ உனக்கு என்ன வேணும் யார் இந்த மரத்துக்கு பின்னாடி ப்ரோ பின்னாடி பார்த்துக்கோங்க ப்ரோ பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க ப்ரோ கைஸ் இந்த இடத்துல யாரோ இருந்தாங்க பார்த்தேன் அவ்வளோ பெரிய தலையாக இருந்தது இந்த இடத்துல இருந்து தான் வந்தான் தெரியுது வாங்க உனக்கு என்ன வேணும் தெரியல ஜெயிண்ட் தான் ப்ரோ யாரு எஸ் ப்ரோ இது முன்ன பார்த்து உருவம் இல்லை ப்ரோ சத்தியம் சொல்லி இது முன்ன பார்த்து உருவம் இல்லை ப்ரோ அவன் வேற மாதிரி தான் ப்ரோ இது தலைமுடி இவ்வளோ பெருசாக இருக்கு ப்ரோ பார்த்தீங்களா ரத்தத்தை அவன் மண்டையில் கை சுத்தம் அவ்வளோ பயத்தில் இருக்கு என் மூஞ்சை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சவுண்ட் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு க்ளீனாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இங்கே பாருங்க சுற்றிக்கு சொல்லும் போது நான் நம்பவே இல்லை ஆனால் எங்களை சுற்றி க்ளீனாக யாரோ ஓடிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அந்த மரத்துக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உருவம் இப்போ தான் பார்த்தேன் இது வரைக்கும் நான் கேப்சர் பண்ணதுலேயே அவ்வளோ பெரிய உருவம் வருது உடம்பு இல்லை வெறும் மண்டை மட்டும்தான் வெளியே வந்தது எங்களை சுற்றி அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் கண்டுபிடிக்கவே முடியல இது வரைக்கும் யாரு கைஸ் அந்த மூஞ்சில் ஃபுல்லாக பிளட்டாக இருந்தது இந்த இடம் அப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டென்ஸாக இருக்குது ஒரு பர்சன்ட் கூட சன்லைட் உள்ளவே வராது அதனால தான் அந்த அவன் மூஞ்சி எல்லாமே அந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ப்ரோ மூஞ்சி ஒரு மாதிரி இல்லை ப்ரோ தெரியுது ப்ரோ பார்த்தேன் ப்ரோ மூஞ்சி அவன் பார்த்தீங்களா பார்த்தேன் இவங்க சுற்றி அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் கண்டுபிடிக்கவே முடியல இது வரைக்கும் அதே வரும் ப்ரோ அங்கே அந்த மரத்தில் பார்த்தேன் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ப்ரோ கத்தனை பக்கத்தில் வரான் ப்ரோ கத்தனை பக்கத்தில் வர முடியுமா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா அரே நைட் விஷயம் முடிச்சு கண்ணு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ இந்த பார்த்தேன் ப்ரோ இப்போ இருங்க வீசில் ப்ரோ இப்போ இது பாருங்க இல்லை ப்ரோ இல்லை கண்ணில் இது ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ கேமராவில் எதுவும் தெரியல ப்ரோ இங்கே பாருங்க இப்போ பார்த்துருங்க தெரியல ப்ரோ பேசுங்க பாருங்க இந்த ஃபாரஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட சன்லைட் உள்ளவே வராது ஓடுற சவுண்ட் கேட்குதா இல்லையா சுத்தமாக சன்லைட் வெளியே வராது இந்த மாதிரி அந்த இது இந்த மிருகத்தெல்லாம் அடிச்சு இந்த குருவி வந்து யாருன்னா ஆளுந்தான் கத்தும் இதுக்கு பேர் என்ன ப்ரோ சொல்லுவாங்க கைஸ் உங்களுக்கு தெரியுதா இந்த குருவி கத்துறது தெரியுது இது பேர் என்ன நைட்டிங்கல்னு சொல்லுவாங்க இல்லை இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க ஆள்காட்டி குருவி ப்ரோ இது ஒன்று விஷயம் கேட்டுங்க ப்ரோ இதெல்லாம் வந்து இந்த டைம் கண்டிப்பாக அடைஞ்சிருக்கும் மரத்து மேலே ட்ராவல் பண்ணுறோம் ப்ரோ தெரியல சவுண்ட் மேலே தான் போகுது கைஸ் இது நம்ம ஆள்காட்டி குருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த குருவியோட சவுண்ட் தான் இப்போ கேட்குது ஏன்னா அது ஆள் இருந்தால் மட்டும்தான் அது நைட்டில் வந்து ஆக்சுவலாக ஒரு மரத்தில் தான் இருக்கும் மரத்து மேலே யாரா ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் ஆள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து இப்போ சவுண்ட் போட்டது அப்போது கன்ஃபார்மாக இந்த இடத்துல தான் எங்களை சுற்றி தான் இருக்கான் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கைஸ் அது அப்படி இல்லை இந்த பிரான்ச் வந்து அப்படி இல்லை இது இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க டார்ச் வச்சு பார்த்துக்கலாம் இருங்க ப்ரோ கைஸ் நான் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் எங்கே இருக்கான்னு தெரியல ப்ரோ சுத்தமாக இல்லை கைஸ் அங்கே பாருங்கள் சுத்தமாக 360 காமிக்கிறேன் இருங்க உங்கள் முன்னாடி நான் உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்காம பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுறதுனால எங்கள் மேலே கோபமாக இருக்கீங்களா உங்களுக்கு என்ன சாப்பிட வேணா சொல்கிறேன் அவனுக்கு என்ன ப்ரோ மரியாதை ப்ரோ பேசல ப்ரோ நான் அட்டாக் பண்ணுவோம் ப்ரோ பேசி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறீங்களா எப்படி உங்களை நான் பார்த்தேன் உங்கள் மூஞ்சி அப்படி இருக்கு எங்களை அட்டாக் பண்ண வேண்டாம் சுற்றி என் பக்கத்தில் தான் இருக்கான் ஆனால் பாருங்கள் இப்போ நான் கீழே க்ளீனாக காமிக்கிறேன் சுற்றி தான் காமிக்கிறேன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ப்ரோ நைட் விஷயம் எதுவும் தெரியல ப்ரோ உங்களுக்கு என்ன சாப்பிட வேணுமா நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க ஏன் உங்கள் மூஞ்சிலாம் ரத்தமாக இருக்கு அப்படி ப்ரோ காட்டில் இருக்கு அடிச்சு சாப்பிட்றான் ப்ரோ சாப்பிட்றான் ப்ரோ அவன் இங்கே இருக்கு அடிச்சு சாப்பிட்டு இருக்கான் நமக்கு எப்படி ப்ரோ தெரியும் அவன் என்ன சாப்பிட்றான் அப்படின்ட்டு ப்ரோ வாயை பார்த்தீங்களா ப்ரோ ஒரு மூஞ்சி ஈவன் இல்லை ப்ரோ சதுரம் மாதிரி அங்கிட்டு வீங்கிற மாதிரி இருக்கு ப்ரோ கண்ணு உள்ள போய் கிடக்கு ப்ரோ உனக்கு மனுஷன் மாதிரி இல்லை ப்ரோ அவன் கெயிண்டு மாதிரி இருக்கான் ப்ரோ சத்தியமாக அடிச்சு நம்ம தான் ப்ரோ சாவோம் அது என்ன பாம்பா ப்ரோ பாம்பு யாரு
என்னாச்சு? பார்த்து இல்லை ஊதிடுச்சா? யாரு பேசுங்க? யாரும் ஓடுனாங்க ப்ரோ. அந்த மாதிரி தான் ப்ரோ. ப்ரோ சத்தம் சொல்லுவாங்க தான் போகணும். தெரியும். ஏய் யாரு? ப்ரோ ப்ரோ பின்னாடி வாங்க ப்ரோ. கை சுற்றி தான் ஓடுறான். ப்ரோ சத்தம் சொல்லுங்க ப்ரோ. என் பக்கத்தில் வர முடியுமா? லாஸ்ட் டைம் வந்த ஆக்டிவிட்டி இப்போ இல்லை ப்ரோ. நம்ம புரியுது என்ன இருக்குதுங்க. 2 பேர் தான் ப்ரோ இருக்கும். ப்ரோ அமானுஷம் நம்ம எதுவும் கேப்சர் பண்ணல ப்ரோ. 2 விஷயம் கலந்து நடக்குது ப்ரோ இந்த இடத்துல. என்ன ப்ரோ பண்ணுறது? லாஸ்ட் டைம் அந்த மாதிரி போய் இப்போ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கிளம்பலாமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இங்கே வேணாம். 2 சான்ஸ் வெளி. இப்போ அவனை தான் ப்ரோ கேப்சர் பண்ண வந்திருக்கோம் நம்ம. ப்ரோ உருவத்தை பார்த்தா எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது சத்தியம். உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தது? இல்லை ப்ரோ, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ப்ரோ. சூப்பராக இருக்கும் ப்ரோ. அதுதான் சொல்கிறேன். எனக்கு அதில் ப்ரோ எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்லை இங்கேருந்து கிளம்பிடணும். ஏன்னா டைம் வந்து இப்போ 11:30 கிட்ட தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் 11:30 கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஒன்று இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு சித்தியோட ஃபுல் பர்மிஷன் வேணும். ஏன்னா அவன் பயந்தான் அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக வந்து என்னால் வீடியோ வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் எனக்கு சித்தியோட பர்மிஷன் வேணும். அதனால தான் இப்போ கேட்குறேன். எனக்கு என்ன ப்ரோ என்ன ப்ரோ பாருங்க அங்கே போகலாம் ப்ரோ. நான் இப்போ ஸ்லோவாக போகிறேன் ப்ரோ. எங்கே ப்ரோ? ஐயோ ப்ரோ எங்க பெருசா வச்சிட்டு இருந்த ப்ரோ. ஆமா ஆளு பெருசா இருக்கான் ப்ரோ. பாத்தீங்களா? ப்ரோ பார்த்து தெளிவா பார்த்தா ப்ரோ. எங்க ப்ரோ? இல்ல ப்ரோ. இருங்க. உனக்கு எதனா வேணுமா? சாப்பிட என் முன்னாடி, என் கேமரா முன்னாடி ஒரு வாட்டி வா. உனக்கு எதனா வேணும்னா நான் வாங்கி கொடுக்குறேன். சத்தியமா ப்ரோ நம்ம வாங்கி கொடுத்து சாப்பிட்ற மாதிரி அவன் கிடைக்கும். அவனுக்கு என்ன வாங்கி கொடுத்தா அவன் பத்தாது ப்ரோ. அவனுக்கு உருவமா இருக்கான் ப்ரோ. அவன் சவுண்ட் வருது எங்க பின்னாடி தான் வருது. ப்ரோ அங்க என்ன ப்ரோ? பாருங்க ப்ரோ. எங்க அதுல ப்ரோ கீழ தெரியல ப்ரோ. துணி மாதிரி இருக்கு ப்ரோ. வாங்க ப்ரோ. வர வாங்க ப்ரோ. முள்ளு இருக்கு, பார்த்து வாங்க தயவு செஞ்சு. பேசுங்க பாருங்க. கச்சக்கமாக குத்திட்டு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இதெல்லாம்? தெரியல ப்ரோ. ப்ரோ பார்த்தா அரிசி மூட்டை ப்ரோ. அரிசி சாக்கு ப்ரோ. ப்ரோ யாரு? வருங்க தெரியுதா? மரத்து மேலே தான் ட்ராவல் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மரத்தில் எப்படி ப்ரோ உருவம் தாங்குது? சாக்கு ப்ரோ எல்லாம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கோணி பையன்னு சொல்லுவீங்களா? சாக்கு தானே. கோணி பையா? சாக்கு தான் ப்ரோ. போன வாட்டி கோழியை பார்த்தோம்ல ப்ரோ. நம்ம தான் பிச்சு சாப்பிட்றது. இப்போ ஆனால் அவன் இல்லையே இப்போ. அவன் ப்ரோ அவன் இப்படி இதாக இருப்பானோ டவுட்டாக இருக்கு ப்ரோ. தெரியல ப்ரோ. நைட் விஷனில் பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா அந்த அளவு ப்ரோ ஒரு அமானுஷன் கூட நம்ம எதுவும் உடனே ப்ரொசஸ் பண்ணோம் ப்ரோ. இது வேற மாதிரி நான் எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. உயிர் மேலே ஒரு பெரிய ஒரு பயம் வருது ப்ரோ. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சித்திக்கு வந்து பயப்படுறாரு. ஆக்சுவலாக நானும் பயந்து தான் இருக்கேன். ஏன்னா இது அமானுஷம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு சில இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் டேக்கிள் பண்ணிடுவோம். உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் தான் இங்கேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் கன்ஸ்ட்ரெயின் இல்லை கைஸ். இப்போ தான் 11 ஆகுது. 5 o'clock வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது. இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நல்ல கண்டென்ட் மாட்டியிருக்கு. கண்டிப்பாக நான் வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறேன். மேக்ஸிமம் சித்திக்கு எதுவும் பிரச்சனை வராமல் நான் பார்த்துப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நைட் விஷனில் இப்போ நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷனில் கொஞ்சம் செக் பண்ண போகிறேன் கைஸ். என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் விஷனில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சுத்தமாக தெரியல. லைட் இருக்க பக்கம் வரவே மாட்டேன்றான். லைட் நம்ம எங்க இருக்கு சொல்லுங்க. லைட் எங்க இருக்குமா ஆட்டே மாட்டேங்கற ப்ரோ. இல்ல ப்ரோ லைட் ஆஃப் ப்ரோ. லைட் ஆஃப் ப்ரோ. இல்ல நான் இல்ல ப்ரோ. அப்பதான் ப்ரோ தப்பிக்க. இல்ல அப்பதான் தப்பிக்க முடியும் ப்ரோ. ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் ப்ரோ. நம்ம தப்பிக்க முடியாது ப்ரோ. இருங்க ப்ரோ. லைட் ஆஃப் ப்ரோ. நைட் விஷன் ஆன் ஆகிட்டு ப்ரோ. லைட் அதான் நைட் விஷன்ல பாருங்க. லைட் ஆஃப் ப்ரோ. பேசுங்க பாருங்க. பிளாக்ல நின்னு இருக்கோம். நான் லைட் ஆன் பண்ணல. யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிப்பாங்க தெரியுமா? அப்போ அந்த சவுண்டு வர மாதிரி சவுண்டு வருது. என் பக்கத்தில் வர முடியுமா? உனக்கு காது கேட்குதா? உனக்கு காது கேட்குமா? கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் வச்சு தான் வரையா? கைஸ் இந்த ஃபாரஸ்ட் வந்து அவ்வளோ டென்ஸாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் சுத்தமாக சன்லைட் வரல. இவன் என்ன சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. என்ன வந்து இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. அவனுக்கு காது கேட்குதான்னு பாருங்க. சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அவனுக்கு காது கேட்குதான்னு தெரியல. கண்ணு தெரியுதான்னு எங்களுக்கு தெரியல. எப்படி நான் கண்டுபிடிக்கிறதும் சுத்தமாக தெரியல. இப்போ பாருங்கள் நைட் விஷன் தான் நாங்கள் வச்சோம். நைட் விஷன் வச்சதுக்கப்புறம் சுத்தமாக அவனோட ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. கீழே எங்களால் பார்த்தே நடக்க முடியல. பக்கத்தில் தான் இங்கே இருக்கான். ரொம்ப என் பக்கத்தில் இருக்கியா?
உங்களுக்கு காது கேக்குதாடா? உங்களுக்கு காது கேக்குதா? உங்களுக்கு என்ன வேணுமா? ப்ரோ சுத்தி வரா ப்ரோ. ப்ரோ கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா? ப்ரோ இருங்க. என் பக்கத்துல இருக்கியா? என் பக்கத்துல இருக்கியா? உனக்கு என்ன வேணும்? வயசு என் பக்கத்துல இருக்கியா? பேசுங்க பாருங்க. கேக்குதா உங்களுக்கு? நாய் குடிக்கிற சவுண்ட் கேட்டே இருக்கா? என் பக்கத்துல தான் இருக்கான், இல்ல அதையும் டிஸ்டர்ப் பண்றானான்னு தெரியல. கேக்குதா உங்களுக்கு? பேசுங்க பாருங்க. ப்ரோ என் பக்கத்துல கூட வாங்க ப்ரோ, தயவு செஞ்சு என் கூட வாங்க. கையை பிடிங்க ப்ரோ, கையை பிடிங்க ப்ரோ. ப்ரோ லைட் ஆன் பண்ணலாம் ப்ரோ. எனக்கு என்னமோ லைட் ஆன் பண்ணால் தான் ப்ரோ வருவான்னு தோணுது. லைட் ஆன் பண்ணலாம் ப்ரோ. நம்ம லைட் ஆன் பண்ணாலும் இல்லையே. இப்போ நைட் விஷயம் எதுவுமே தெரியலையே. இப்போ தான் இந்த மரத்துக்கிட்ட போனோம், ஆளை காணுமே. கைஸ் நான் லைட் ஆன் பண்ணுறேன். கேக்குது ப்ரோ. சவுண்ட் கேக்குது ப்ரோ. சவுண்ட் டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. சவுண்ட் இந்த சவுண்ட் பக்கத்துல இருந்தா இருக்கு ப்ரோ. வினேஷ் ப்ரோ. சவுண்ட் கேக்குதா? ப்ரோ அங்க பாருங்க, அந்த மரத்துக்கிட்ட பாருங்க ப்ரோ. சரி அங்க பாருங்க நிக்கிறேன் ப்ரோ. யாரு அவனே ப்ரோ. அது ஓடுறான் ப்ரோ. மரத்துக்குள்ள இருந்து வரான் ப்ரோ. ஆமா ப்ரோ தெரியுது ப்ரோ. இப்பதான் தெரியவா கேப்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசுங்க பாருங்க ப்ரோ. பாக்க நைட் சவுண்ட் ப்ரோ பக்கத்துல வரேன் ப்ரோ. பின்னாடி ஆட்டாதீங்க ப்ரோ. பார்த்து ப்ரோ. அமைதி வினேஷ் ப்ரோ பக்கத்துல வந்துட்டா ப்ரோ. கைஸ் அங்க பாருங்க நின்னு பாத்துட்டு இருங்க கைஸ். அவன் வினேஷ் ப்ரோ கைஸ் அவனுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். காது கேட்கல சார். கைஸ் அங்க பாருங்க, மரத்துக்குள்ள போறோம் ப்ரோ. மரத்துல இருந்து வெளிய வரல ப்ரோ. அவன் என்ன நடக்குது? சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கைஸ் அங்க பாருங்க, அந்த மரத்துல இருந்து சவுண்ட் வருது. உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, அந்த மரத்துல இருந்து சவுண்ட் வருது. ப்ரோ தெரியுது ப்ரோ. இப்பதான் தெரியவா கேப்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கைஸ் அங்க பாருங்க, பாக்க நைட் சவுண்ட் ப்ரோ பக்கத்துல வரேன் ப்ரோ. பின்னாடி பக்கத்துல ஆட்டாதீங்க ப்ரோ. பார்த்து ப்ரோ. வினேஷ் ப்ரோ பக்கத்துல வந்துட்டா ப்ரோ. கைஸ் அங்க பாருங்க நின்னு பாத்துட்டு இருங்க கைஸ். அவன் வினேஷ் ப்ரோ கைஸ் அவனுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். காது கேட்கல சார். கைஸ் அங்க பாருங்க, மரத்துக்குள்ள போறோம். வினேஷ் ப்ரோ கைஸ் இந்த மரத்துல என்ன ப்ரோ இது? கைஸ் ப்ரோ பின்னாடி வாங்க ப்ரோ. தயவு செஞ்சு லைட் இல்ல ப்ரோ. கை பிடிங்க ப்ரோ. தயவு செஞ்சு பேக் எது பிடிங்க என்ன. கைஸ் இந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு போனோம். இந்த மரத்துக்குள்ள போனோம். ஆனா அந்த பக்கம் சவுண்ட் வருதான்னு தெரியல, உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. இந்த மரத்துல இந்த பக்கம் வரவே இல்லை. என் பக்கத்துல வர முடியுமா? கைஸ் அவனுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். நாங்க பேசிட்டே இருந்தோம், அதை எங்களை அவன் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காம இந்த பக்கம் மரத்துக்கிட்ட போனான். உனக்கு காது கேட்காதா? சவுண்ட் மட்டும் வருது ப்ரோ. லைட் ஆன் பண்ணதான் வருவானா ப்ரோ? பார்த்து கைஸ் லைட் ஆன் பண்ணிட்டோம். லைட்னால மட்டும் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் லைட் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் அவன் எங்களுக்கு பக்கத்தில் அட்டாக் பண்ணான். லைட்டை வச்சு தான் திருப்பி மேலே தான் சவுண்ட் வருது. லைட்டை வச்சு தான் எங்களை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முள்ளு ப்ரோ வருங்க கைஸ். முள்ளு எங்கே பார்த்தாலும் முள்ளா இருக்கு ப்ரோ. வினேஷ் ப்ரோ நம்ம ரொம்ப உள்ள வந்துட்டோம் ப்ரோ. அவங்க வெளியே போயிடலாம் ப்ரோ. உனக்கு லைட் தெரியுதா? இங்க எதனா பிரைட்டா உனக்கு எதனா தெரியுதா ப்ரோ? அவனுக்கு காதே கேட்கல ப்ரோ. அவனை பேசி வேஸ்ட் ப்ரோ. லைட் வச்சு வரான்னு பார்க்கலாம் ப்ரோ. இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் 360 அடிக்கிறேன். பக்கத்தில் வரான்னு பார்க்கலாம். இப்போ சடனாக வந்து கழுத்து புதுசாக ஒன்றும் பண்ண முடியாது வினேஷ் ப்ரோ. கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ரோ நம்மளால சத்தியமா. ப்ரோ கை காலம் எப்படி தான் இருந்துச்சு ப்ரோ. நகம் இவ்வளோ நகம் ப்ரோ. காலில் ப்ரோ நான் பார்த்தேன். நைட் விஷனில் நீங்கள் கேமரா நாங்கள் நேரில் பார்த்தோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியல. பேசுங்க பாருங்க, அந்த இடத்துல ஏதோ போறான்னு நினைக்கிறேன். டார்ச் கொடுங்க. ஆமா ப்ரோ. பேச உங்களுக்கு தெரியுதா? லைட்டா தெரியுது ப்ரோ. எனக்கு நைட் விஷன் தெரியல தெரியுது ப்ரோ. பேச அந்த இடத்துல யாரோ மூவ் ஆனாங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல யாரோ மூவ் ஆனாங்க ப்ரோ. மிஸ் ப்ரோ என்ன ப்ரோ தெரியுதா? நீங்க இருக்கியா? நான் இப்பதான் உன்னை பார்த்தேன். அந்த இடத்துல யாரோ போனீங்க. லைட் கண்டிப்பா வருவாங்க ப்ரோ. மிஸ் ப்ரோ லைட் அடிக்கிறது தெரியுதா? பொண்டி இப்படி பண்ணதான் ப்ரோ வந்தாங்க.
என் பக்கத்தில் வர முடியுமா? உனக்கு என்ன சாப்பிட்றதுக்கு வேணுமா? உனக்கு என்ன வேணும்னா சொல்லு, நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். இப்போ பேசி வேஸ்ட்டு ப்ரோ. உங்களுக்கு சவுண்ட் வந்துட்டு இருக்கு. யாரும் வந்து வருது ப்ரோ. பக்கத்து தான் கேட்குது. பக்கத்து தான் ப்ரோ வரோம். கண்டிப்பாக போயிருப்போம். தெரியல எனக்கு. ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. அது என்ன பாம்பாச்சு? ப்ரோ முடியுது ப்ரோ. ப்ரோ அது என்ன ப்ரோ இது? இது பாம்பா? அது இல்லை ப்ரோ. இல்லை இது பிரான்ச்சா ப்ரோ? இது ஆமாம். இது மட்டும் என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்குது மரம்? இங்கே பாருங்க, மரத்து மேலே நீ இருக்கியா? கைஸ் மரத்து மேலே தான் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஆமாம் ப்ரோ, மேலே தான் ப்ரோ சவுண்ட். எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பாம்பு ப்ரோ. நீங்கள் வேறு ப்ரோ பயந்துட்டோம். என்ன ப்ரோ பாம்பு? என்ன தெரியல ப்ரோ. ஏன் ப்ரோ பயன்படுத்துறீங்க இப்படி என்ன? சாரி ப்ரோ. கைஸ் அது பார்க்கறதுக்கு உண்மையாகவே பாம்பு மாதிரி தான் இருக்குது. நான் டக்கு பயந்துட்டேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அது பாம்பு மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, மரத்து மேலே தான் சவுண்ட் வருது, கீழே சுத்தமாக இல்லாமல். மரத்து மேலே இருக்கியா நீ? கேக்குதா உங்களுக்கு? சவுண்ட் கேக்குதா? எஸ் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ உங்களுக்கு தெரியுதா இல்லையா ப்ரோ? மரத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கான் ப்ரோ. ப்ரோ சவுண்ட் மேலே தான் வந்துட்டு இருக்கல சவுண்டு. இதெல்லாம் பேச ஒரு இடம் முடியல ப்ரோ. வயசு இதாக இருக்கு ப்ரோ. அது எங்கே இருக்குன்னு தெரியல ப்ரோ. கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க ப்ரோ. கைஸ் ஒரு மணி நேரம் ஷூட் போயிட்டே இருக்கு. ஆனால் இப்போவே வந்து ஃபுல் டயர்டாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஹியூமிடிட்டி அவ்வளோ இருக்குது. சுத்தமாக வந்து சன்லைட்டும் உள்ள வராது, சன்லைட்டும் வரல, ஆக்சிஜனும் சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது. அவ்வளோ ஹியூமிடிட்டியாக இருக்குது, வேத்து ஊற்றுது எங்களுக்கு. இது வேறு வெளிச்சம் தான் ப்ரோ. வெளியே வந்து தொலைனா அது என்ன பண்ணுறது தெரியல ப்ரோ. மரத்து மேலே சவுண்ட் வந்துட்டு இருக்கு ப்ரோ. வரிசையானா 360 பார்த்துட்டு இருக்கேன். சுத்தமாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவனை அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை தான் ப்ரோ. ஒன்றே விடாமல் அமைதியாக தான் வந்தான் அவன். ப்ரோ தேவாங்க தானே? தேவாங்க தானே ப்ரோ? ப்ரோ ப்ரோ ஆமாம் ப்ரோ. பார்த்து சம்திங் என்னமோ நடந்துட்டு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ ப்ரோ யார் இது? கைசங்க பாருங்க, மேலே பாருங்க கைசங்க. ப்ரோ பாருங்க ப்ரோ, வந்து நிக்கா ப்ரோ. கைசங்க பாருங்க, அங்க பாருங்க. ஏய் யாரா அது? ப்ரோ 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 மேல அட்டாக் பண்றா ப்ரோ. ப்ரோ இருங்க ப்ரோ. யாரா நீ? என்ன வேணும்? ப்ரோ 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 என்ன ப்ரோ? ப்ரோ இருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. தனியா போவாதீங்க. இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ போங்க ப்ரோ. கைஸ் இந்த இடத்துல நின்னுட்டேனா? பாருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ. கைஸ் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த இடத்துல நின்று நான் பார்த்து பின்னாடி வாங்க ப்ரோ. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல நின்று வாங்க பார்த்து ப்ரோ. இந்த இடத்துல நின்று இருந்தான். நீ திருப்பி இந்த மரத்துக்கு மேலே போயிட்டியா நீ? உனக்கு என்னதான் வேணும்? வேணாம் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ. கொட்டூரமாக பார்த்துட்டு இருந்தான். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. சவுண்ட் வருது. சந்தேகமா இருக்கு ப்ரோ. சவுண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நின்று இருந்தான். ப்ரோ சின்ன ப்ரோ இவ்வளோ ஹைட் பாத்தீங்களா ப்ரோ? யூஸ் ப்ரோ. ப்ரோ பாத்தீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இது? பார்த்தேன் ப்ரோ. வாழ்க்கையில இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா இல்லையா ப்ரோ? கேப்சர் பண்ணுங்க ப்ரோ. ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் ப்ரோ ஓடுறீங்க ப்ரோ? இத தூக்கி அடிக்கறேன் ப்ரோ. தலையில பிடிச்சு என்ன ப்ரோ பண்றது? மருத்துவ சர்வம் அந்த அந்த அளவுக்கு உடம்பு பெருசா தெரியுது ப்ரோ. எவ்வளவு திருப்பி எந்த மரத்துக்குள்ள போனா பாத்தீங்களா இல்லையா நீங்க? பார்த்தேன் ப்ரோ. இப்போ இல்ல ப்ரோ. இங்க இருக்கான் தெரியல ப்ரோ. ஐடி சிஸ்டம் கிட்ட அவ்வளவு பெரிய உருவம் அந்த மரத்துக்கு மேல நின்று நான் நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சித்திக்கு நான் போய் கேப்சர் பண்ணலாம்னு சொல்றதுக்குள்ள சித்திக்கு வந்து அவ்வளவு பயந்துட்டாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்தா எனக்கே அவ்வளவு பயமா இருந்தது. மேலே சத்தியமாக எதனா பண்ணி மேலே இது விழுந்து கீழே வந்து எதனா பண்ணியிருந்தானா அவ்வளோ பெரிய என்னால் பேச முடியல. அந்த உருவத்தை பார்த்தோன்னே என்னால் பேச முடியல. பேச்சு சுத்தமாக எனக்கு வரல. கைஸ் இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. வாட்டியும் அவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை நாங்கள் இப்போ இந்த மாதிரி பார்க்குறோம். அவன் மூஞ்செல்லாம் ரத்தமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தா பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ. திருப்பி சவுண்ட் வருது. உங்களுக்கு தெரியுதாங்க பாருங்க ப்ரோ. பின்னாடி தான் சவுண்ட் கேட்குதுண்ணா. பின்னாடி தான் சவுண்ட் கேட்குது. முன்னாடி தான் சவுண்ட் கேட்குது. என் முன்னாடி வா தயவு செஞ்சு. நான் பார்த்தோன்னே என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? எங்க ப்ரோ? ஓடிங்க ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ. இங்க யாரும் இல்ல ப்ரோ. கண்ணு தெரியல ப்ரோ. ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. தயவு செஞ்சு வாங்க ப்ரோ. சித்திக் ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. சத்தியமா பார்த்தேன் ப்ரோ. பின்னாடி தான் பண்ணிங்க. இங்க வாங்க ப்ரோ. எங்க ப்ரோ? ப்ரோ உங்களோட ஹைட் ஆக ப்ரோ. ப்ரோ அவன் நிக்க முடியுது ப்ரோ. புடிச்சு முதுகு உடைச்சு வச்சிட்டு இருந்தோம் ப்ரோ. நிக்க முடியுது ப்ரோ. மரத்து மேல நின்னுட்டான் ப்ரோ. இப்போ பின்னாடி நின்னுட்டு தான் ப்ரோ. இது தூக்கி அடிக்கிற மாதிரி ரெடி இருந்தா ப்ரோ. நான் சொல்லுங்க போயிட்டு டக்கு மறைச்சான் ப்ரோ. இல்ல ப்ரோ. ப்ரோ
ஒரு கொஞ்சம் சவுண்ட் கேட்குது ப்ரோ. ரொம்ப பாருங்க திருப்பி பாருங்க ப்ரோ, பாருங்க ப்ரோ. எஸ் ப்ரோ, எப்படியே பேசும்போது கால் கேட்குது ப்ரோ. சும்மா கவனிச்சோம் ப்ரோ. நாங்கள் கற்றுவோம் தான் ப்ரோ, அடிக்க ஓங்கணும் அப்படி விட்டுட்டு போயிட்டான் ப்ரோ. இதில் ஒழுங்கு சனி, இது ஒழுங்காக பிடிக்கி பின்னாடி நின்று எடுக்க முடியல ப்ரோ. அதனால் வாங்க ப்ரோ, தயவு செஞ்சு என் கூட வாங்க, என் பின்னாடியே வாங்க. ப்ரோ என்ன ப்ரோ பேச முடியல ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ, இங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண சுத்தமாக மைண்ட் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த இடத்துல. எஸ் ப்ரோ, இங்கேருந்து வெளியே போனால் தான் ஆக்சிஜன் சுத்தமாக கொஞ்சமாவது கிடைக்கும். ரொம்ப டீப்பாக உள்ள வந்துட்டேன் ப்ரோ. சத்தியம் சார் ப்ரோ, இங்கே விட்டுறோம் ப்ரோ. இங்கே இதுக்கு எடுக்கணும். இப்போவே சுத்தமாக ஓன் அவுட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ இது வேறு அவ்வளோ வேக்குது. பாருங்க, அமௌனிஷ் விஷயம் கூட ஏதோ சமாளிச்சு நம்ம கேஸுகள் எவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துட்டோம் ப்ரோ. எனக்கு என்ன அதனால இது பண்ணிக்க முடியல ப்ரோ. எனக்கு உடம்பு எடுத்து பண்ணனால பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆனால் இது அப்படி கிடையாது ப்ரோ. இது அப்படி ஒரு விஷயமே இல்லை ப்ரோ. என் பின்னாடியே வாங்க. இப்போ சத்திக்கு நைட் விஷன் மட்டும் வச்சுருக்கனால அவனுக்கு ஒன்றும் தெரியல ஃபஸ்ட்டு. சுத்தமாக ஓன் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போவே 1 மணி நேரம் தான் ஆகுது வந்து. அவ்வளோ வேக்குது. எங்கே ப்ரோ? வாங்க ப்ரோ பின்னாடி. கண்ணு தெரியல ப்ரோ எனக்கு. என் பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ எனக்கு. இல்லை ப்ரோ, பேச்சே வரல ப்ரோ. என் பக்கத்துலேயே வாங்க, கூடயே வாங்க தயவு செஞ்சு வாங்க, கூடவே வாங்க. உங்களுக்கு தெரியுதா? முள்ள சுட்டு பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. பாருங்க, எல்லா இதுலேயும் முள் ஏறிட்டு இருக்கு. ஆமாம் வாங்க. ப்ரோ சவுண்ட் கேட்குது, அமைதியாக இருங்க ப்ரோ. அமைதியாக இருங்க. சவுண்ட் கேட்குது. சவுண்ட் சுத்தம் கெட்டு இருக்கு. ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. போலாம் ப்ரோ. யாரா நீ? உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ பாருங்க ப்ரோ, இப்போ எப்படி போகிறோம் ப்ரோ? இதில் யாரோ போனாங்க, இப்போ தான் போனோம். இப்படி தான் ஓடணும். என்ன ப்ரோ இது? சரி, இப்போ நீ போகிறத நான் பார்த்தேன். என் பக்கத்தில் வர முடியுமா? பக்கத்தில் வந்து NH 47 இருக்குது. நாங்கள் பஸ்ஸும் லாரிலாம் மட்டும் போயிட்டுருக்கோம். இது பக்கத்தில் இருக்க காடு. பாருங்க ப்ரோ, சாணி போட்டுருக்கு. வாங்க ப்ரோ. காட்டு மாடிக்கு தான் ப்ரோ சொல்கிறேன். தெரியுது. வாங்க ப்ரோ என்ன சொல்கிறேன் கேளுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ. போகலாம் இல்லை ப்ரோ, அதுக்கு சொல் ப்ரோ. நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு ப்ரோ. வாங்க ப்ரோ, அதுக்கு சொல்ல ப்ரோ. அப்போ நம்ம உள்ளே கூப்பிட்ற மாதிரி இருக்கு ப்ரோ. இருங்க, இப்போ நம்ம நல்லா கவனிக்க ப்ரோ. பேசிக்கலாம் பாருங்க ப்ரோ. மரத்தை பாருங்க ப்ரோ. இங்கே மேலே இது இருக்க போகிறோம் ப்ரோ. இங்கே வேறு வேப்ப மரம் வரும்போது நீம் ட்ரீன்னு நினைக்கிறேன். இது நீம் ட்ரீ தான். பழங்காலத்து ட்ரீயாக இருக்கும். இருங்க மேலே இது இருக்கானு பார்க்கணும். கைஸ் இது வரைக்கும் எங்களை அட்டாக் பண்ணல. அதனால தான் கொஞ்சம் தைரியமாக போயிட்டுருக்கோம். ஆனால் தைரியமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் உள்ள பயம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி பயம் இருக்கும் அப்படின்ட்டு. பக்கத்தில் ரோடு மட்டும்தான் கைஸ். காட்டு இந்த ரோட்டில் லெஃப்ட்லேயும் காடு, ரைட்லேயும் காடு. ப்ரோ அங்கே யார் நிற்கிறது? யார் ப்ரோ? அவனா அது பேசுங்க. யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல? சுத்தமாக ஃபுல்லாக அமைதியாக இருக்குது காடு. எங்கே இது எதுனே தெரில ப்ரோ. பாருங்க, இது ஏன் வந்து குத்தாமல் இருக்க போது சொல்லுங்க. சத்தியம் சொல்கிறேன் ப்ரோ. என்ன உள்ள கூப்பிட்ற மாதிரி இருக்கு. அவன் உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ மேட்டில் வரைக்கும் பாருங்க எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லை ப்ரோ. ஆனால் ஒட்டே போயினானா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை பாருங்க ப்ரோ. அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் ப்ரோ. நம்ம வாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். கேப்சர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க. எல்லா இடத்துலையும் முள்ளேறி இருக்கு ப்ரோ. இது என்ன ப்ரோ கேட்வே மாதிரி இருக்குது. 2 பக்கமும் ஏதோ போட்டு வச்சு. அது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ பில்டிங்ஸ்லாம் வரும் ப்ரோ. எஸ் ப்ரோ, வேணாம் ப்ரோ. வாங்க, அவன் வீட்டுக்கிட்ட தான் போகிறோன்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங்ஸ் மேலே தான் ப்ரோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. தான் போகிறோன்னு நினைக்கிறேன். வாங்க ப்ரோ. அவன் உள்ளே கூப்பிட்றான். தெளிவாக தெரியுது ப்ரோ. எனக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல ப்ரோ. ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெளிவாக தெரியுது ப்ரோ. இது பாருங்க, ஏதோ என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. எஸ் ப்ரோ, வேணாம் ப்ரோ. என்னன்னு தெரியல.
சம்திங் சார் இதுவும் ப்ரோ. அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ என்ட்ரன்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஏதோ அவனோட கோட்டைக்குள்ளே நாங்கள் போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே தான் சரியான கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ப்ரோ, வேணாம் ப்ரோ. இங்கே பாருங்கள் இந்த மரம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு? இங்கே பாருங்கள். கைஸ் கேட்குதா? நாய் குலைக்கிறது கேட்குதா? அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கேட்குதுங்களா? நாங்கள் வரது குலைக்குதோ இல்லை அவன் போனது குலைக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. பேசுகிறேன் ப்ரோ. நம்ம முடிச்சு ரொம்ப அடிக்க. இருங்க ஒரு ½ hour ப்ரோ. அவனை க்ளீனாக கேப்சர் பண்ணிட்டோம் ப்ரோ. இருங்க ப்ரோ, அவன் என்ன தான் பண்ணுறான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தப்பாக போயிட்டு இருக்கேன் ப்ரோ. தப்பாக போயிட்டு இருக்கேன் ப்ரோ. வினேஷ் ப்ரோ, இதுக்காக ப்ரோ. அதுதான் ப்ரோ உள்ளே போகிற வழி. வாங்க, அவன் சொல்கிற பார்த்தா அதுக்கு தான் ப்ரோ வழி இருக்குது. வழியே இல்லை ப்ரோ. சத்தியமாக நிப்பாட்டிக்கலாம் ப்ரோ. காட்டு மாலை ப்ரோ, காட்டு மாலை இதுக்கு தான் ப்ரோ போவோம். சவுண்ட் கேட்க தெரியுதா? கேட்குதுங்களா உங்களுக்கு சவுண்டு? நாய் பக்கத்துல இருக்கேன். காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எந்த இடத்துல இதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல ப்ரோ. வழியாவது கண்டுபிடிக்குமா ப்ரோ நம்ம எப்படி வந்தோம் அப்படின்ட்டு? இருங்க அங்கே யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சு. இருங்க ஒரு நிமிஷம். அவன் பார்க்கறதும் யார் அது? நிற்கிற மாதிரி தான் ப்ரோ எல்லா இடத்துலையும். இந்த இடத்துல யாரும் இருந்தீங்க, நான் பார்த்தேன். இப்போ யாரு யாரு? யாரு? ப்ளீஸ் ப்ரோ. என்ன ப்ரோ? மறந்துக்கிட்ட ப்ரோ. நானே அதான் பார்த்தேன். வாங்க, மறந்துக்கிட்ட அப்புறமா தெரியுது. இந்த இடத்துல யாரும் இருந்தால் அதை பார்த்தேன். இப்போ யாருன்னு சொல்லி தெரியும், சொல்ல முடியுமா ப்ரோ? பேர்லாம் ப்ரோ முடியல. ப்ளஸ் இன்டீரியர் ஃபாரஸ்ட்குள்ளே வந்தால் தெரியுது உங்களுக்கு. இந்த ரோட் சவுண்ட்லாம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப இன்டீரியர் பாருங்க. கேட்குதுங்களா உங்களுக்கு? ரோட் சவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்கோம். கேட்குதுங்களா? இன்டீரியருக்குள்ளே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சுத்திக்கு சுத்தமாக ஓன் அவுட் ஆகிருக்கான். க்ளீனாக எனக்கு தெரியுது. நானும் அதே கண்டிஷனில் தான் இருக்கேன். யாரு? கேட்குதா? சவுண்ட் கேட்குதா? நடக்கிறாங்க. கேட்குதுங்களா உங்களுக்கு? நடக்கிறாங்க. யாரு அது? சத்தியம் ப்ரோ, முடியல ப்ரோ. யாரு அங்கே இருக்கிற? யாரு? சத்தியம் நல்லா உள்ளிட்டு நம்ம டீப்பாக மாடிக்கிற ப்ரோ. இதுதான் உண்மை. அவன் நல்லா உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். சுற்றி தான் யாரும் நடந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியல இல்லை கேட்குதா இல்லைன்னு தெரியல. மைக் எவ்வளோ கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கேட்குதுங்களா? யாரு? மரமே ஆடிச்சு ப்ரோ. மிஸ் ப்ரோ. யாரு? வாங்க பாருங்க. தெரியுதா? பேசுகிற மரத்துக்கு பின்னாடி எவ்வளோ இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? யார் அது? மரத்துக்கு பின்னாடி யாரு? ப்ரோ மிஸ் ப்ரோ. பேசுகிற மரத்துக்கு பின்னாடி ப்ரோ கை வந்து தெரியுதா இல்லைன்னு தெரியல. அந்த இடத்துல கை வந்தது. அந்த இடத்துல யாரோ இருந்தீங்க. நான் கையை பார்த்தேன். வெளியே வாங்க. மூஞ்சி தெரியல ப்ரோ. நான் கை மட்டும் வந்து நானும் பார்த்தேன். வெளியே வாங்க. யாரு? யாரு இது? கை ப்ரோ. யாரு இது? வெளியே வா. உடம்பு எங்க ப்ரோ? என்ன ப்ரோ? ப்ரோ உடம்பு எங்க ப்ரோ? வீணாது ப்ரோ. ப்ரோ மண்டை அங்க பாருங்க ப்ரோ. அங்க யாரா நீ? உங்களுக்கு என்ன வேணும்? ப்ரோ அதே ஆளு ப்ரோ. ப்ரோ அதே பக்கத்துல ப்ரோ. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. இங்க வருது ப்ரோ. வினேஷ் ப்ரோ. ப்ரோ நான் போறேன் ப்ரோ. ப்ரோ நில்லுங்க ப்ரோ. ப்ரோ நில்லு ப்ரோ.